வணக்கம். இன்று ஜோதிட குறிப்புகள் சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகம் வெற்றியடையக்கூடிய ஜாதகமா அல்லது வாழ்வில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஜாதகமா என்பதை எவ்வாறு கண்டறிகிறேன் என்று பார்க்கும்போது பொதுவாக ராசி கட்டங்கள் 12: மேச ராசி, ரிஷப ராசி, அதற்கடுத்தபடியாக மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. மொத்தம் 12 ராசிகள் உள்ளது. ஒவ்வொரு ராசி கட்டங்களையும் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு லக்னமாக கருதப்படுகிறது. சூரியன் எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து லக்ன கட்டமானது காலை 6 மணியிலிருந்து 6 to 8, 8 to 10, 10 to 12 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்காகவும் லக்னம் ஆகும். இப்ப மேச லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 1ஆம் இடம். மேச லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4 அப்படின்ட்டு 12 ராசி கட்டங்களாக காணப்படும். ஒரு ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் மேச ராசியில சூரியன் இருக்காரு. அவர் உச்சம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருப்பாரு. குறிப்பா 10 டிகிரியில சூரியன் உச்சமாகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சித்திரை 10ஆம் தேதி சித்திரை மாதத்துல சூரியன் அப்படிங்கக்கூடியவர் மேசராசியில் இருப்பாரு. அதற்கு அடுத்தபடியாக ரிஷவராசியில உச்சமாகக்கூடியவர் அப்படிங்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் 4 டிகிரியில உச்சமாகிறாரு. மிதுன ராசியில எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை. 4வது ராசியான கடக ராசியில் குரு பகவானானது உச்சமாகிறார். 5வது ராசி கட்டமான கடக சிம்மத்தில் எந்த கிரகமும் உச்சமாகவில்லை. 6ஆம் இடமான கன்னியில் புதனானவர் உச்சமாகிறார். அப்ப இந்த 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது, அதாவது 4ஆம் இடம் தாய், அந்த தாய்க்கு இளைய சகோதரர் அப்படின்னா 3ஆம் இடம், 4க்கு 3 அப்படிங்கக்கூடியது 6ஆம் இடமாக வரும். அப்ப லக்னத்துக்கு 6ஆம் இடம் தாய் மாமன். அந்த தாய் மாமன் குறிக்கக்கூடிய காரகர் புதன் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். துலாம் ராசியில ஆட்சி ஆகக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் ஒருவரின் மனைவியை பற்றி அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. காலபுருஷ லக்னத்துக்கு, அதாவது காலபுருஷ லக்னம்ங்கிறது மேச லக்னம். அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, ஆயுளை குறிக்கிறது, வம்பு வழக்க சொல்றது, கோர்ட்டுக்கு போறது, அசிங்கப்படுறது, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் பலனாக சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிறாரு. உடம்பு சரியில்லாம போய் இருக்கிறாரா அல்லது ஏதாவது விபத்தை சந்திச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்காரா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் சொல்லலாம். ஒருவர் பலமானவரா பலமற்றவரா என்பதை சொல்லக்கூடிய அதிபதி அப்படிங்கக்கூடியவர் செவ்வாய். ஏன்னா அவர் தான் லக்னாதிபதியும் கூட. 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். ஒருவருடைய தந்தை நிலை எப்படி சொல்றது, லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும், சூரிய பகவானை பார்க்கணும். இவங்க கெட்டு போகாம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா 9ஆம் இடம் நல்லா இருக்கு, தந்தையின் மூலமாக இவருக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 10ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஒருவருக்கு தொழில் நல்லா இருக்குமா, தொழில் எப்படி இருக்கும், தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது சனி பகவான் உடைய நிலையையும் 10ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலையையும் செவ்வாயுடைய நிலையையும் வைத்து இவர் நல்ல விதமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறாரா, நல்ல விதமாக இவருக்கு தொழில் அமையுமா, இவர் அடிமை தொழிலுக்கு செல்ல வேண்டுமா அல்லது சுய தொழிலை செய்யலாமா, அல்லது ஒரு கௌரவமான தொழிலில் இவர் வேலை பார்த்து கொண்டிருப்பாரா, அரசாங்க வேலை கிடைக்குமா, இது எல்லாத்தையுமே 10ஆம் இடத்தை வச்சு பார்க்கலாம். இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது 6ஆம் இடத்து அதிபதியும் கூட. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி தான் ருண ரோக சத்ரு, அது போக கர்மா, ஆக்சுவலா வேலையையும் குறிக்கக்கூடியது. ஆக்சுவலா கர்மா அப்படிங்கக்கூடியது 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடத்து அதிபதி ஒருவருடைய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்ப காலபுருஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் சனி பகவான் வருகிறார்.
அந்த சனி பகவானுடைய நிலையை பொறுத்தும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதியை பொறுத்தும் 11ஆம் இடத்து அதிபதியை பொறுத்தும் அவருடைய சம்பாத்தியத்தை மிச்சப்படுத்தக்கூடிய முறை, அவர் லாபம் அப்படிங்கக்கூடியது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி வரும். 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல அந்த 11ஆம் இடம் வரும். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது ஒருவருடைய இடமாற்றத்தை சொல்லக்கூடியது, ஒருவருக்கு இருக்கக்கூடிய சொத்து பற்றி டாக்குமெண்ட் அதெல்லாம் சொல்லக்கூடியது, இளைய சகோதரன் சொல்லக்கூடியது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 11ஆம் இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சுபகோள்களான குரு, சுக்கிரன், புதன் போன்றவர்கள் தனித்த நிலையில், நல்ல சாரம் வாங்கிய நிலையில் இருக்கும்போது அவருக்கு அந்த 11ஆம் இடம் என்பது செழிப்பாக இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, தூக்கத்தை சொல்லக்கூடியது. காலபுருஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக குரு வருகிறார். அப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சுப செலவுகள் அது விரயமாகும். அப்படின்னா என்னது, படிப்புக்காக செலவு பண்ணுவோம், குழந்தையுடைய படிப்புக்கு செலவு பண்ணக்கூடியது. அப்ப இந்த 12ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர் சுப செலவுகளை செய்வார். அவருடைய தூக்கம் நல்ல நிலையில இருக்கும். அசுப கிரகங்களான கேது, ராகு பகவான், சனி பகவான் ஆகியவர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது இவருடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான நிகழ்வுகள் பல நடந்து இவருக்கு தூங்கினா அவ்வளவு சீக்கிரமாக தூக்கம் வராது. தேவையில்லாத கடன்கள் நிறைய வரும், விரயங்கள் நிறைய ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து செலவு பண்ண மாதிரியான அமைப்பு, தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப 12ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய அதிபதி யாரு, சுக்கிரன். அப்ப என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனானவர் தனது மனைவியை பற்றி சொல்லக்கூடியவர். அந்த சுக்கிரனானவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகுவர். அப்ப இவருடைய செலவுகள், இவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக செலவு செய்கிறாரா அல்லது தீய வழியில் செலவு செய்கிறாரா அப்படிங்கக்கூடியத எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக 12ஆம் இடம் வருகிறது. இதுல ராகு பகவான் இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கும். அவர் செய்த ஒரு வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது இருக்காது. இந்த வருத்தங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய முறை. நான் காலபுருஷ லக்னத்தை வச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் இதுவே ஒவ்வொரு லக்னத்தையும் வச்சுக்கிட்டு, இப்ப ரிஷப லக்னமாக இருந்தால் ரிஷப லக்னம் அப்படிங்கக்கூடியது 1ஆவது இடம், அதுக்கு அடுத்தபடியா மிதனம் அப்படிங்கக்கூடியது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒவ்வொன்றா வரும். மீன லக்னம் அப்படிங்கக்கூடியது ஒருவருக்கு 1ஆம் இடமாக வரும்பொழுது மேச லக்னம், மேச ராசிங்கிறது 2ஆவது ராசியாக வரும். இவருக்கு முதல் லக்னத்தை வைத்துக் கொண்டு அவரை பற்றி, அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய நிறம் என்ன, அவருடைய குணம் என்ன அப்படிங்கக்கூடியத பெற்றலாம். அதாவது லக்னம் நின்ற சாரம் நன்றாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி நின்ற சாரம் நன்றாக இருக்க வேண்டும். லக்னத்துக்கு வீடு கொடுத்தவரை நம்ம லக்னாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லக்னாதிபதி நின்ற சாரத்தின் அதிபதி அவரும் நல்ல நிலைமையில இருந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகம் 100% ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவா ஒருத்தருக்கு லக்னம் கெடாம, லக்னாதிபதியும் கெடாம, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், அதாவது லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த அதிபதியானவர் நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில அந்த ஜாதக வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய ராசி அப்படிங்கக்கூடிய லக்னத்துக்கு சந்திரன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரோ அதை நம்ம ராசி அப்படிங்கிறோம். மேசராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. அப்ப சந்திரன் கடகத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடக ராசிக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவருடைய லக்னத்துக்கு 1ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில்,
4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சந்திரன் அமரும் பொழுது அவர்களுடைய உடல் நிலையும் மனநிலையும் ஒருமித்த அந்த செயல்கள் செய்து தான் என்ன நினைக்கிறாரோ அந்த செயல்களை மிக அருமையாக செய்து முடிக்க உரிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய புத்தி நன்றாக வேலை செய்யக்கூடியதாக அமையும். இந்த சந்திரன் நீச்ச நிலையில் இருந்தால், அது நீச்சபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தால், அப்பொழுதும் அவர் அதாவது அசிங்கப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல நிலையை வந்து அடைவார்னு சொல்லலாம். இது பொதுவாக ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய மேலோட்டமான நிலை. இதை நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும் அப்படிங்கும்போது, அவரு என்ன தசாபுத்தியில பிறந்திருக்காரு, அவருக்கு பிறந்த தசாபுத்தி என்ன, அதுக்கு அடுத்து என்னென்ன தசைகள் நடக்குது, அந்த தசைகளுடைய அதிபதிகள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் உச்ச நிலையில் இருக்கிறார்களா, ஆட்சி நிலையில் இருக்கிறார்களா, நீச்ச நிலையில் இருக்கிறார்களா, வர்க்கோத்தம் பெற்ற நிலையில் இருக்கிறார்களா என்பதை பொறுத்து அவருடைய ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய ஜாதகமா அல்லது தோல்வி அடையக்கூடிய ஜாதகமா என்பதனை அறியலாம். இன்று இது இத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு பாடத்தில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.